எம்ஜிடி, நான் தான் உங்கள் அப்பா பேசுகிறேன். என்னால் உனக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்க முடியல. நான் சேர்த்து வச்சது எல்லாமே உனக்கு இந்த $1 தான். இந்த $1 வச்சு இப்படியே லெமன் விற்று பொழைச்சிக்கோப்பா. ஹலோ, வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேல் லெமன் அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க கெய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை வாங்கிக்கலாம். நம்ம அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக இந்த $1 தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ வேறு ஊருக்கு போய் பொழைச்சிக்கோப்பான்னு. சரி, நம்ம இதை வந்து கிளிக் பண்ண நம்மளுக்கு லெமன் கிடைக்கும். ஓகே, இதை போய் நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம். சைடில் ஜூஸர், ஜூஸிங் மிஷினா இது ஒரு $2 மாறிடுச்சு. அது எக்ஸ்ட்ரா காசு தருது. இதை கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம் கீஸ். ஓகே, நான் ஏன் இந்த ஐடியிலிருந்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அந்த இன்னொரு ஐடி, அந்த எம்ஜிடி அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த கேம் விளையாடிட்டேன். தெரியாமல் இந்த கேம் விளையாடிட்டேன். நல்லா தான் இருக்குது. அங்கேட்டி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டேன். சரி, ஓகே, இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்கிரேட் போட்டு விட்ருவோம். அப்கிரேட் போட்டு இதை கிளிக் பண்ணோம்னா அப்போ தான் நிறையா காசு கிடைக்கும். ஓகே, இப்போது ஒரு கிளிக்குக்கு நம்மளுக்கு $13 கிடைக்கிது. இவர் என்ன சொல்கிறாரு, தேங்க்ஸ் ஃபார் லெமனை வாங்கிட்டு நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. ஓகே, இதை அழுத்தி நம்ம இப்போ இது பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கப் இருக்குது, கப்ஸ், அதாவது ஜூஸ் வாங்க வரவங்களுக்கு இந்த கப்பில் ஊற்றி கொடுக்கணும். இது 3x கேஷாக $49 ஆகிடுச்சு. பார்த்தீங்களா கைஸ்? இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஷியர் இருக்கான். ஓகே, கேஷ் ரெஜிஸ்டர் அவனை வாங்கிட்டேன். இப்போ இவனே கிளிக் பண்ணுவான். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெமன் டேஷ்னு ஒன்று இருக்குது. இங்கே மரத்துலலாம் பார்த்திங்கன்னா லெமன் இருக்குது. தொட்டால் காசு கிடைக்கிது. இதுதான் $1000 சேர்ந்துருச்சு கைஸ் அதுக்குள்ளே. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா $700 இருக்குது கைஸ். இதான் லெமன் டேஷுங்கிற பாரு நேம் போர்டு. நம்மள என்ன பேர் வைக்கலாம்? இதுங்க ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் இருக்க லெமன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இவனுங்க நிறையா காசு தரானுங்க இந்த மரத்தில் இருக்க லெமன்ஸ். இந்த லெமன்லாம் கொண்டு போய் நம்ம கடையில் வச்சு வித்தர வேண்டியதாங்க கைஸ். நல்ல ஐடியாவாக இருக்குது. ஓகே, ஒருத்தனை எடுத்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா $124 கிடைக்கிது இந்த ஒரு லெமன் எடுத்தால். சரி, லெமன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இவர். நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிடி லெமன் அண்ட் கோன் வைக்கலான்ட்டு இருக்கேன். எம்ஜிடி லெமன் அண்ட் கோ. எங்கே இருங்க ஒரே ஒரு நிமிஷம். அண்ட் கோ எப்படி இருக்குது கைஸ்? பேர் மாசாக இருக்கா? தாசன் கோ மாதிரி எம்ஜிடி லெமன் அண்ட் கோ. ஏதோ புதுசாக இன்கம் சோர்ஸ் அன்லாக் ஆகிருக்கான். $17,000 இதை கட்டி விட்டேன். நம்ம சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணுறோம் கைஸ். இது நல்லா இருக்கே. அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லா இடத்துலையும் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு யாருக்கா லெமன் வேணும்னா எம்ஜிடி லெமன் அண்ட் கோக்கு வந்து லெமன் வாங்கிட்டு போங்க. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் சப்ளை இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதை போட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பால் போட்டுருவோம். சைக்கிள்லேயே நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேனேஜர் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா 9 lakhs வேணுமாங்க கைஸ். இப்போ எல்லோரும் சம்பளம் ஜாஸ்தியாக தான் வராங்க, எவன் கம்மியாக வரான்? ஓகே, இதை போய் நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் இந்த லெமன் டேஷை. இதுக்கும் நம்ம போய் அப்கிரேடை போட்டு விட்ருவோம் கைஸ். $1403, சரி $30, $1430 கைஸ். இப்போ நம்மளுக்கு அங்கே ஒரு செகண்டுக்கு கிடைக்கிது. இதை வேறு வந்து அப்பப்போ கிளிக் பண்ணி விடணுமா? ஓகே, யாருக்கா லெமன் வேணும்னா எம்ஜிடி லெமன் அண்ட் கோக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எதாவது கட்ட முடியுமா? என்ன பண்ணுறதுலாம் இப்போது? மேனேஜர் வாங்கணுன்னா நம்மளுக்கு 9 lakhs வேணும். இதுக்கு பேசாமல் போய் அப்படியே அப்கிரேட் போட்டு விட்டே இருப்போமா? அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இதாக இருக்குது, சுகர் மிக்சர். சுகரை மிக்ஸ் பண்ண மாட்டிருக்கு ஜூஸுக்கு. இப்போது ஃப்ரெஷ் ஜூஸ்லேருந்து சுகர் ஜூஸாக மாறிடுச்சு. ஓகே, தட் வாஸ் இட் சேஸ். என்னமோ சொல்கிறான் இவர். என்னமோ கேட்குறாரு, டார்க் டிடி ஹண்ட். ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு $7 லட்சம் தராராம். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி $8 லட்சம் வாங்கியிருக்கேன் கைஸ்.
8,00,000 இப்போ நம்மள்ட்ட இருக்குது. மேனேஜரை போட்டாச்சு. இதுக்கு மேலே இதையும் அப்கிரேட் பண்ணி விட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,00,000 தருது. நெக்ஸ்ட்டு இதனது மேலே புதுசாக என்னென்னமோ இருக்குது. ஓகே, இங்கே கஸ்டமைஸில் போய் லெமன் ஸ்டாண்டு, லெமன் டேஷு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதவே நம்ம போய் அப்கிரேட் பண்ணுவோங்க. இதோட கலர்லாம் இங்கே பாருங்க, என்னோடய ஐடி வருது. அந்த ஐடி இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? என்ன சொல்கிறான்? அப்படியே நம்ம அப்கிரேடி போடுவோம். இது வந்து ஒரு செகண்டுக்கு 14,000 தருது கீஷ். அது இப்போது ஓகே. இவன் பார்த்திங்கன்னா ஐ லவ் திஸ் ஜாப், இந்த ஜாபை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான். உள்ளே இருக்கிறவன் என்னமோ புலம்பிகிட்டு இருக்கானே. வாவ்! இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவும் கார்லையும் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபாஸ்ட் டெலிவரி ஆயிடுச்சு கீஸ். இதையும் நம்ம போய் அப்கிரேட் போட்டுவிட்டு வந்துடுவோம். இப்போது சைக்கிள்லேருந்து நம்ம காராக மாற்றிட்டோம். அப்கிரேட். இப்போ இவன் பார்த்திங்கன்னா 7,00,000 தரான். எவ்வளோ செகண்டு? 15 செகண்டுன்னு நினைக்கிறேன். 15 செகண்டுக்கு 7,00,000. இது ஒரு செகண்டு மாதிரி தெரியலையே, ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகுது அது. இப்போ ஜாஸ்தியாக கிடைக்கிது கைஸ் இதிலேருந்து காசு. ஓகே, இப்போ நான் விண்டோஸும் போட்டு விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட போய் கொஞ்சம் ஒரு அப்கிரேடு போட்டு விட்ருவோம். 1,00,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னொரு அப்கிரேடு போட்டு விடுவோம், அவ்வளோதான். இப்போ இவன்ட்டுருந்தே நம்மளுக்கு 13,00,000 கிடைக்கும் கைஸ். அதாவது 15 செகண்டுக்கு 13,00,000 கிடைக்கும் அவன்கிட்டருந்து மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 31,000 கைஸ். அதாவது இது பார்த்தா ஒரு செகண்டு மாதிரி தெரியல. சரி, ஒரு செகண்டுக்கு கம்மியாக நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். ஐயோ, இது 24,000. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னது, இவனோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி தர கேட்குறான். இது எப்படி கைஸ்? இவன் சம்பளத்தையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாதா? தெரியலையே. இவன் சம்பளத்தையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இதை அப்கிரேட் போடலான்னு பார்த்தா இங்கே புதுசாக ஏதோ அன்லாக் ஆயிடுச்சு. இதை கட்டி விட்டேன். ஸ்கூட்டர்லேயும் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா காசு கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர், அப்புறம் சைக்கிள், கார் எல்லாத்துலேயும் நம்ம டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா காசு சீக்கிரமாக கிரைண்ட் ஆகுதுக்கு இதில் 410 மில்லியனா? என்னடா பேசுகிறீங்க? இவனே 5,00,000 தான்டா தரான். இவனே 2 இது தந்தால் தான் 1 மில்லியனே வரும்னு நினைக்கிறேன். அவன் பார்த்திங்கன்னா 400 மில்லியன் கேட்குறான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டையை அன்லாக் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? லெமன் வாங்குங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஒரு பேர் வச்சிட்டேன். ஓகே, அதே நல்லா தான் இருக்குது. லெமன் வாங்குங்க சந்தோஷமாக இருங்க. இல்லைனா வேறு பேருக்கு இதை தான் வைக்கலாமா? தெரியலையே கைஸ். வேறு பேர் வைப்போமா? இல்லை, அதே நல்லா தான் இருக்குது. லெமன் வாங்குங்க சந்தோஷமாக இருங்க. இவன் பாருங்க கைஸ், நம்ம கடையை வந்து பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? ஓகே, இவன் பார்த்திங்கன்னா இவனும் நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அவனும் நல்லா தான் வேலை செய்கிறான். பக்கத்தில் இன்னொன்று தான் அன்லாக் ஆகிருக்கு கைஸ். 73 மில்லியனுக்கு ஏதோ அன்லாக் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளால் வைக்க முடியாதா? அப்கிரேட் பண்ண வைக்கலான்னு நினைக்கிறேன். ஐஸ் பாக்ஸ் கைஸ், அதாவது இப்போ லெமன் ஜூஸில் நம்மளால் ஐஸும் போட்டு தர முடியும். அப்படி ஒரு இதை வச்சிட்டோம். அதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டாச்சு. இங்கே என்னமோ அன்லாக் ஆகிருந்துச்சு. அது என்னென்னு பார்க்க டிப்ஸு பாட்டில் கைஸ். இதுவும் பார்த்திங்கன்னா 2x கேஷு. ஓகே, அதையும் நம்ம பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், பை ஃப்ரம் MGT. பாய் கைஸ். இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.